அதன் நிறைவும் யாருடையது? ஆனால் உலகம் யாருடைய கையில் இருக்கிறது? இதெல்லாம் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு சொல்றது யாரு? பிசாசு கையில் ஒப்பு. லோகநாதன், அவனுக்கு நான் போட்டிருக்கிற பேர் என்னது? ஆக்சுவல் லோகநாதன் யாரு? முதல்ல கடவுள் யாரை உலகத்தின் நாதனாக நிர்ணயித்தார்? கடவுளால் நியமிக்கப்பட்ட நாதன் யார்? யார்? ஆதாம் சொன்னது. ஆதாம் சொன்னது யாரு? யாரும் சொல்லல. சொன்னவங்களே கை வைத்தல. ஏன் தெரியுமா? தப்பா இருக்குமோ. அது சரியான பதில். யார்? ஆதாம் சொன்னது. ஆமாம், சரியான பதில்னு சொன்னதுக்கு பிறகு அங்கள் மெல்ல கை வைத்து ஆக்சுவலா ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார் தெரியுமா? யாருக்கிட்ட? லோகநாயகன் லோகநாயகி ரெண்டு பேர். யாரு? ஆதாம் ஏவாள். அந்த ரெண்டு பேர்ட்ட கொடுத்த அதிகாரமும் பறிக்கப்பட்டது. யாரால்? பிசாசு. எப்போ? விழுந்த உடனே. அவன் ஏமாத்தினான் பார்த்தீங்களா? அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நிர்வாணமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு, என்ன அவ்வளோ சீக்கிரமா சாப்பிட்டியே, இப்போ பொறுப்பெல்லாம் என்கிட்ட வந்துச்சு, அவ்வளோ அதிகாரம் என்கிட்ட வந்திருக்குல்ல. அன்னைக்கு அவன் கையில் வந்த அதிகாரத்தை இயேசுகிட்ட சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்ன கும்பிடு. இப்போ இதுக்கு தான் நீ வந்த. எல்லா மக்களையும் கொண்டு போனோம் இந்த உலக. ஆக்சுவலாக இயேசு வந்தது இந்த உலக இந்த மண்ணல் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வரல. இயேசு வந்தது விலையேற பெற்றது மனிதனுடைய ஆத்துமா. அப்போ இயேசு ஆத்துமாவை கொண்டு போகிறதுக்காக வந்தார். அப்போ நீ என்ன கும்பிட்டா இதெல்லாம் கொடுத்துட்றேன். அப்போ ஆத்துமா இப்போ யாருடைய கஸ்டடியில் இருக்குது? ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் ஆக்சுவலாக யாருடைய கஸ்டடியில் இருக்குது? பக்கத்து வீட்டு ராமசாமியுடைய ஆத்மா யாருடைய கஸ்டடியில் இருக்குனாக்க, ஆக்சுவலாக எல்லாம் இந்த உலகத்தினுடைய அவ்வளவு ஆத்மாவும் பிசாசனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் பிசாசு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான்? பிசாசு ஆக்சுவலாக யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான்? பாஸ்டர்மா சொல்லுங்களேன். பிசாசு பிசாசு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான்? பிசாசு கட்டுப்பாடே கிடையாது. இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். யோபுடைய சமாச்சாரத்தில் நீ அப்படி இப்படிலாம் பண்ணுன்னு யார் சொல்லிக் கொடுக்குறது? யாரு? நீ அவனை என்ன வேணா பண்ணு, உயிரை மட்டும் எடுத்துறாதுன்னு சொன்னது யாரு? அப்போ பிசாசு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்? அதை சொல்லலாம். இல்லை, இந்த கேள்வி கேட்கும்போது கூட ஒரு அம்மா ரெண்டு கண்களை மூடிய வண்ணமாக நித்திரைக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதை துக்கத்தோடு பதிவு செய்கிறேன். இப்ப கூட தூங்குறாங்கன்னா உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு தூங்குறவங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏசி வச்சா உள்ள பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? அதனால தான் அப்போ எல்லாம் ஏசியை லேட்டாக கண்டுபிடிச்சதுக்கு காரணமே இதுதான்.